வெல்கம் டு எபிசோட் 3. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஃபிஷ்ஷஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷஸ் எடுத்துட்டு அதாவது நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விடுறதுனால மசாலா நல்லா இறங்கும், ஃபிஷ்ஷும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், சில்லி பவுடர் போடலாம், தனியா தூள் போடலாம், அதாவது கொரியாண்டர் பவுடர், ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா அரைச்ச ஜீரகத்தூள் போடலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பைசஸ்க்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், as usual உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், மசாலா நல்லா உள்ள ஜெல்லாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடுற மசாலா மீன் நல்லா இறங்கணும். இதுக்கு எப்படியோ 1 hour தேவைப்படும். ஸோ கொஞ்ச நேரம் எடுத்து மீன் எடுக்கலாம். 1 hour மீன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு எல்லா வீட்லையும் ஒரு பேன் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி எப்போ எந்த ஃப்ரை செஞ்சாலுமே கருவேப்பிலை மறந்துடாதீங்க. பிகாஸ் கருவேப்பிலை தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் ஆன ஃபிஷ்ஷஸை தவால போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை தயார்.